பேட்ஜ வந்து எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் உனக்கு வேலிடா மனசாட்சியா தெரியுதா? என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், கேட்டுட்டு நீங்க சொல்லிருக்கலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபுல் எபிசோட பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த சாச்சனாவுடைய நடவடிக்கைகளை பத்தி முன்னாடி நம்ம பேசிடலாம். ஏன்னா கண்டிப்பா இதை பேசியே ஆகணும். நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. சரி எனக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதான் கிடையாது. எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த கமெண்ட் தான் போடுறாங்க. அந்த வகையில இன்னைக்கு சாச்சனா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கா மாதிரியே வீட்டுக்குள்ள சாப்பாடு இருக்கணும்னு கேட்குது. எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இவங்க முட்டை சாப்பிடுவாங்களாம். ஆனா முட்டையை வந்துட்டு அவிச்சு அதுக்குள்ள இருக்க மஞ்சள் கருவை மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். இல்லைன்னா ஆஃப் ஆயில் போட்டு தான் சாப்பிடணுமா. மற்றபடி எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு அலர்ஜி இருக்குன்னா அதே விஷயத்த சாப்பாடுல சேர்க்கவே கூடாதாம். அது எப்படி எனக்கு புரியல. ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் அலர்ஜினா இவங்க பிரெட்டை சாப்பிட்டு போகலாம். அதுக்கு தான் ஜாமை வந்து டின்னா எடுத்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு கத்திரிக்காய் அலர்ஜினா வேற யாருமே கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி செய்யலைன்னா உடனே நான் சாப்பிடல, சரி ஓகே நீங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறது இப்போ இல்லை எப்போவுமே. நான் வேகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா மட்டனு சிக்கனு முட்டை வெங்காயமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தயிர் பச்சடியில் போட்ட வெங்காயத்தை தேடி தேடி தின்னாங்க இவங்க. அப்போதுலேருந்தே சாச்சனா மேலே ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்துடுச்சு. பட் ஆனால் இன்னும் இவங்க சாப்பாடு விஷயத்தில் இப்படி தான் இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கிராசரி டாஸ்கில் வாண்டடாக உள்ளே போயிட்டு இவங்களும் 3 பேர் போனாங்க. 3 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்வ கோளாறுல நான் தான் போவேன்ட்டு எல்லா டாஸ்க்குமே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை போக மாட்டேன், போகக்கூடாது, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னால் உட்காந்து அழுவுறது, நீலி கண்ணீர் வடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது. இன்னைக்கு கூட வந்துட்டு சாச்சனா உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குன்னு ஒருத்தர் 2 பேர் இல்லை, பெண்கள் அணியில மொத்த பேருமே உட்காந்து சொன்னாங்க. உங்ககிட்ட எதையுமே பேச முடியல, நீ எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட் பண்ற, அடம் பிடிக்கிற மாதிரி பண்ற, குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மெச்சூரா நடந்துக்கிறேன்னு சொல்ற, ஆனா எல்லாத்தையுமே ரொம்ப குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு மாதிரியான ரியாக்ஷனை காட்டுற அப்படின்ற மாதிரி எல்லா பெண்களுமே இவங்களை பத்தி பேசும்பொழுது, ஆமாங்க எனக்கு அது வரதான் செய்யும், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மாத்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே அட்டிடியூடுக்காக தான் சௌந்தர்யாவை வந்துட்டு விஜய் சேதுபதி முன்னாடி அந்த கிழி கிழிச்சாங்க நம்ம சாச்சனா. இப்போ திடீர்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு அது வந்துட்டு தான் இருக்கும், அது அப்படியே போக போக சரியாயிடும், என்னோட மேனேஜர்ஸமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கூட பரவாயில்லங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 3 பேட்ச் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 3 பேட்ச்ல வந்துட்டு ஒரு பேட்சும் ஒரு காரணத்துக்கு எடுத்தா அதுக்கப்புறம் அவங்க தலைவர் பதவியிலேருந்தே கீழே இறங்கிடணும். இதுல முத்து வந்துட்டு ஒரு காரணம் சொல்லி ஒரு பேட்சை எடுத்துட்டாரு. ஆனா சாச்சனா வந்துட்டு நானும் எடுப்பேன்னு சொல்லிட்டு போய் காரணம் சொல்றாங்க. முத்து சொன்ன அதே காரணத்தை ரிவர்ஸ் வழியா சொல்லிட்டு இந்த காரணத்துக்காக எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா உள்ள இருந்த ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ஒத்துக்கல, ஏன் முத்து கூட ஒத்துக்கல. இதே காரணத்தை சொல்லி தான் நான் ஒரு பேட்ச் எடுத்தேன், நீ எதுக்கு தேவையில்லாம எடுக்க போற அப்படின்ற மாதிரி எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்கள்லையுமே வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு உனக்கு பேட்ச் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு இல்ல காலையில கூட வந்துட்டு நானும் ஜெஃப்ரியும் பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை ஆகல, ஆனா பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அதை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பையும் பெண்கள் அணியை சார்ந்தவர்களும் ஆண்கள் அணியை சார்ந்தவர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு பேட்ச் எடுக்க முடியாது சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா மூஞ்சில சாணியை தூக்கி அடிக்காத குறையா அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. சாச்சனாக்கு ஆக்சுவலா மஞ்சரி மேல சமகாண்டு. ஏன்னா கிராசரி டாஸ்க்ல சாச்சனா போவேனா அவ ஆர்வக்கோளாரா இருக்கா அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டாங்க. ஸோ அதுல இருந்தே மஞ்சரி மேல செம்மையா காண்டு எடுத்து நேற்று நைட்டு பயங்கரமா கோவமா ஃபேஸ் எல்லாம் காமிச்சாங்க சாச்சனா. அந்த காண்டில் தான் கேப்டனுடைய இன்னொரு பேட்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் நின்னாங்க. ஆனால் ஆண்கள் நீயை சார்ந்தவர்களே வந்துட்டு நீ வந்து உட்காரு உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப மோசமான செயலா இருக்கு. இவங்க வீடு மாதிரி இருக்கணும், இவங்களுக்காகவே சாப்பாடு செய்யணும், இவங்களுக்குன்னு தனியா சாப்பாடு செய்யணும், இவங்க என்ன கேட்டாலும் அந்த டாஸ்க்ல அனுப்பிச்சிடணும். தெளிவா சொல்றாங்க பெண்கள் அணி. இந்த பாஸ் ஆச்சுன்னா நீ வந்துட்டு உன்னுடைய ஒவ்வொரு வாய்ப்பும் மற்றவர்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படாம நீ அதை எடுத்துட்டு போற, நீ போனீன்னா அடுத்த வாரம் வேற ஒருத்தவங்க போடணும்ல அப்படின்னு சொன்னா அதையும் கேட்டுக்கிறது கிடையாது. அதுக்கும் சேர்த்து அழுகுனி மூஞ்சியை காட்டுறது. ஸோ இதனால பெண்கள் அணி அவங்க கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஏன் இவ்வளோ சாச்சனாவை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, அதிகபட்சமா பெண்கள் அணி ஆண்களை விட சாச்சனாவை பார்த்து தான் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கேப்டன்சியோட பேட்சை எடுக்க போனப்ப ஒட்டுமொத்த ஆண்களும் ஒன்னா சேர்ந்து நீ பண்ணது தப்புமா, இதுக்கெல்லாம் பேட்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லி சாச்சனாவை தலையில தட்டி உட்கார வச்சாங்க. ஸோ இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். ஸோ இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இன்னைக்கு எபிசோட் சுவாரஸ்யமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே செம சுவாரஸ்யம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட்.
தர்ஷிகா மற்றும் விஷால் 2 பேருமே வந்துட்டு லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். தர்ஷிகாவுக்கு தான் விஷால் மேல ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு அஃபேர் வந்திருக்கு. அது மேபி இன்னும் டீப் லவ்வாலாம் போல ஒரு அஃபேர், ஒரு கிரஷ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதை வந்துட்டு விஷால் மறுக்கவும் இல்லை, அதை ஏத்துக்கவும் இல்லை. ஸோ உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீ டேரக்டா என்கிட்ட வந்து சொல்லு, மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லாத. அப்படி சொன்னா அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன அதை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா நீ நானும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீ வந்து என்கிட்ட பேசினா அதை வந்துட்டு என்னால் ஈஸியா டீல் பண்ண முடியும் தான் சொன்னாரே தவிர்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை, அதை வந்துட்டு டிக்ளைன் பண்ணி மறுக்கவும் இல்லை. ஸோ அந்த சமயத்துலனா இதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு போனாரு. மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொருத்தரா வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் எழுந்து வந்து நின்று அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக என்ன உழைச்சிருக்காங்க, எப்படி உழைச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பேசணும். ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த ரூம்குள்ளே வரணும்ல, அதாவது லிவிங் ஏரியாக்குள்ளே வரணும்ல, அதுக்கு வந்துட்டு திருக்குறள் சொல்ல வச்சாரு. பெண்கள் அணியில் பல பேருக்கு திருக்குறளே தெரியல என்று ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வர்ஷினி மற்றும் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குமே திருக்குறள் சுத்தமாக தெரியல. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவும் தெரியல. சொன்னா கூட சொல்ல மாட்றாங்க. நான் சொல்லி அதை கேட்டு திருப்ப சொல்லுமான்னு சொன்னா கூட அவங்களால அவ்வளவா சொல்லவே முடியல. அதுக்கப்புறமா இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், நான் என்னெல்லாம் இதுக்கான உழைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா எழுந்து வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது டாஸ்க்லாம் கிடையாது, ஆக்சுவலாக மார்னிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ டாஸ்க் பேஸ்ட்லாம் கிடையாது. இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் கண்டுக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லும்போது உங்களை எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குவாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் ஏற்றுக்கலன்றதுல ஏற்றுக்காதவங்க கையை தூக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் உங்களுடைய உழைப்பை எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிய வரும். அதனால இதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு கோலி, அந்த கோலியை வச்சு உருட்டிக்கிட்டே போகணும். ஆனால் கோலியை கையில் வச்சு உருட்டக்கூடாது. அந்த கிளாஸை வச்சே உருட்டுனா அந்த ஃபிக்ஷனில் வந்துட்டு கோலி அப்படியே கிளாஸில் பயங்கரமாக வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். இந்த டாஸ்கில் ரொம்ப முக்கியமே வேகம் தான். அப்படி வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பவுலில் வந்துட்டு அந்த கோலியை போடணும். இப்படி பெண்கள் அணி அதிக கோலி போடுறாங்களா இல்லைனா ஆண்கள் அணி அதிக கோலி போடுறாங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கொடுக்கப்படும். இந்த டாஸ்க்கு ஆண்கள் அணிலேருந்து 5 பேரும் பெண்கள் அணிலேருந்து 5 பேரும் வந்துட்டு விளையாடினாங்க. இதில் அருண் ரொம்ப சிறப்பாக விளையாடி அவங்க டீமுக்காக 2 கோலியை போட்டார். அதே மாதிரி ரயன் 1 போட்டார், ராணவ் 1 போட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் 1 போட்டாங்க. ஆனால் பெண்கள் அணியில் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான். மஞ்சரி கிட்டத்தட்ட 2 கோலியை எடுத்துகிட்டு போய் போட்டாங்க. சாச்சனா 1 கோலியை போட்டாங்க. மறுபடியும் மஞ்சரி இன்னொன்று போட்டாங்க. மொத்தம் 3 கோலியை வந்துட்டு மஞ்சரி போட்டாங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். அதுக்கப்புறமா தர்ஷிகா 1 போட்டாங்க. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஜரி பண்ணி கிளாஸை மேலே தூக்கி எடுத்துகிட்டு போய் போட்டாங்களா, அதனால பிக் பாஸை என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் போட்டது ஒத்துக்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு 4 தான் போட்டிருந்தாங்க, பாய்ஸ் டீம் வந்துட்டு 5 போட்டதுனால பாய்ஸ் டீம் தான் இந்த கேம்ல ஜெயிச்சதா சொல்லப்பட்டுச்சு. நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அதுல யாரு 2 டாஸ்க்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ முதல் டாஸ்க்ல கேர்ள்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னல சாச்சனா விஷயம் தான், ரூம்குள்ள கூட்டு போயிட்டு எல்லா கேர்ள்ஸுமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த இடத்துலயும் அழுது கண்ணீர் வடிச்சு என்னென்னவோ பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ராணவ் மற்றும் நம்மளுடைய விஷால் இவங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தவளை மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் எதுக்காக கொடுத்தாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் ராணவ் அந்த பக்கம் போயிட்டாரு. இந்த இடத்துல என்னன்னா பவித்ரா கிட்ட வந்துட்டு தண்ணி தாக்கெடுக்குதுன்னு அவங்க சும்மா தான் சொன்னாங்க. உடனே ராணுவ எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு யாரையும் கேட்காம கொள்ளாம எகிரி குதிச்சிட்டாரு. எகிரி குதிச்சது வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு டாஸ்க் பண்ணணுமா இல்ல டாஸ்க் பண்ணிட்டு வந்து எகிரி குதிக்கணுமா, இதுவே சாச்சனாவுக்கு தெரியல. ஃபன் டாஸ்கா என்ன தெரியுமா தராங்க, அதுக்கு அவரு ரூலை மீறி எகிரி குதிச்சு இந்த பக்கம் வருவாரு. அதுக்கு சாச்சனா ஃபன் டாஸ்கா ஒன்னு கொடுக்குறாங்க. பவித்ரா அக்காவை பிடிக்கும் அப்படின்ட்டு, அதாவது பவித்ராவை அக்கான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு 10 வாட்டி சொல்றாங்க. இது ஒரு ஃபன் டாஸ்கா கொடுக்குறாங்க. இதுல மஞ்சரிக்கு உடன்பாடு இல்லை. அவர் ரூல் பிரேக் பண்ணி உள்ள வராரு. அது எதுக்காக வராருன்னு தேவையில்லாத விஷயம். ஃபன்னுக்காக வராரா சீரியஸ்னஸ்க்காக வராருன்னு தெரியாது. ஆனா ரூல் பிரேக் பண்ணி வந்திருக்காரு. அதுக்கு போய் ஒரு ஃபன் டாஸ்க்கை கொடுத்துட்டு இருக்கியேமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி பயங்கரமா கத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் முத்துவே வந்துட்டு மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ராணோ லூசுத்தனமா என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன் பேசுனதே தப்பு. பர்மிஷன் கேட்காம உள்ள வரக்கூடாது, டாஸ்கை பண்ணிட்டு தான் உள்ளேயே வரணும். ஆனா இவர் உள்ள வந்துட்டு டாஸ்கை பண்ணுவாராம், கேட்டா என்னென்னவோ பேசுவாராம். ஐ திங்க் மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கிளாப்ஸும் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து கொஞ்சம் பாராட்டு வந்ததுக்கு அப்புறமா ராணுவ கொஞ்சம் அளவுக்கு அதிகமா நடந்துக்கிறாரு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அருணும் எழுந்து வரும்போது அருணும் அந்த இடத்துல உட்காந்து நிறைய பேசும்பொழுது அந்த இடத்துல மஞ்சரி வார்த்தையை விடுறாங்க, நீங்க மோக் பண்ற மாதிரி பேசாதீங்க, அதாவது இந்த
ஒழுங்கு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பேசாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவரு வந்துட்டு காண்டாயிட்டாரு. இவரு ஏந்து வந்து கத்துறாரு. இந்த இடத்துல மஞ்சரியும் ஏந்து வந்து கத்துறாங்க. இதுல எதுவுமே தெரியாத பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா தான். ஏன்னா பவித்ரா இந்த இடத்துல தண்ணியும் கேட்டது ராணவ் கிட்ட கிடையாது. பவித்ராக்காக ராணவ் உள்ள வந்தாலும் அது ராணவ் பண்ண தப்பு. ஆனா இவரு சம்பந்தமே இல்லாம போயிட்டு அந்த பொண்ணால தான் எல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு, மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அருண் அங்க எகிரின்னு போறாரு. இதனால கடுப்பாயிட்டாங்க பவித்ரா. அவர் கத்துறாரு. இந்த இடத்துல அவங்க கத்ததை வச்சுக்கிட்டே இவரும் திருப்பி கத்துறாரு. அங்க ரொம்ப குழப்பமா போச்சு. ஸோ இதுக்காக தான் மஞ்சரி கிட்ட இருந்து ஒரு பேட்சை எடுத்தாரு நம்மளுடைய முத்து. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டோடைய வீக்லி டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வீக்லி டாஸ்க் உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். 3 நாள் தொடர்ந்து இந்த வீக்லி டாஸ்க் தான் நடைபெறும். அந்த வகையில இந்த வாரம் வந்துட்டு பிக் பாஸ் உடைய வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ராயல் ஃபேமிலி. இந்த ராயல் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்னா ஆண்டுட்டு இருந்த கிங் அண்ட் குயின் 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ஆட்சி 2ஆ இருக்கு. கடைசியில இது ஒரே ஆட்சியா எடுத்துட்டு வரப்படும். ஸோ அதுல வந்துட்டு யாரு ஜெயிக்கிறாங்க, அரியணையில் அமர போவது யார், கிங்கா அப்படி இல்லைன்னா குயினா அப்படின்றது தான். இதுல என்ன ஒரே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல நடிக்க போறவங்க யார் யாரு என்னென்ன விஷயம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிக் பாஸே சொல்லிட்டாரு. ஒரே ஒருத்தங்களை தவிர்த்துட்டு ஸ்பையா யார் நடிக்க போறாங்கன்றத மத்தவங்க தான் முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ணா அந்த ஸ்பை அதை ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிங்கா ராணவ் நடிக்கிறாரு, குயினா சாச்சனா நடிக்கிறாங்க. என்னடா இது ஜோடி பொருத்தம், சுத்தமா நல்லாவே இல்ல. ராணவ் கிங்கா, சாச்சனா வந்துட்டு குயினா, ராஜமாதா வந்துட்டு பவித்ரா, ராஜகுரு வந்துட்டு ரயன். அதாவது கிங்குக்கும் குயினுக்கும் நல்ல முறையில வந்துட்டு அட்வைஸ் பண்றவங்க பவித்ரா மற்றும் ரயன். அதாவது இங்க பாத்தீங்கன்னா கிங்னா ஆண்கள் அணியில மட்டும்தான், குயின்னா வந்துட்டு பெண்கள் அணி தான். இப்ப நான் சொல்ற பெண்கள் எல்லாமே வந்துட்டு இந்த சைடு பெண்கள் அணி. சாச்சனாக்கு அட்வைஸ் பண்றவங்க தான் பவித்ரா, ராணவுக்கு அட்வைஸ் பண்றவர் தான் ரயன். அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்லோட குக்கா இருக்கவங்க தர்ஷிகா, பாய்ஸ் டீம்ல குக்கா இருக்கவங்க விஷால். இவங்க எதுக்காக குக்குன்னு நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்றேன்னா இவங்க தான் வந்துட்டு ராஜா ராணிக்கு குக் பண்ண போறவங்க. ராணி எது கேட்டாலும் நம்ம தர்ஷிகா செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்கணும், ராஜா எது கேட்டாலும் நம்ம விஷால் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி தளபதி இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். தளபதிகள் தான் வந்துட்டு ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்ட சரணடைய போதா, இல்ல ஒரு நாடு இன்னொரு நாடு வெற்றி பெற போதா அப்படின்றத முடிவு பண்ண போறாங்க. அந்த நாட்டுடைய தளபதி தான் வந்துட்டு ராஜாவுக்கு முழு பாதுகாப்பா இருக்கணும். ராஜா சாப்பிடுற உணவு கூட தளபதி சாப்பிட்டு அதுக்கப்புறமா அனுப்புனதுக்கு அப்புறமா தான் ராஜாவே சாப்பிட முடியும். அட் த சேம் டைம் நாட்டையும் பாதுகாக்கணும். அடுத்த நாட்டுடைய வளத்தையும் திருடி எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டுல போட்டு, சரி திருடின்னு சொல்லக்கூடாது, அந்த இடத்துல இருந்து கைப்பற்றி எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டுல வச்சு நம்ம நாட்டை பெரிய நாட்டாக்கி ஸோ கடைசியில் வந்துட்டு கிங்கை ஜெயிக்க வைக்கிறதா இல்லைன்னா ராணியை ஜெயிக்க வைக்கிறதா அப்படின்றது தளபதி கையில தான் இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஸோ கேர்ள்ஸ் டீமுடைய தளபதி மஞ்சரி, பாய்ஸ் டீமுடைய தளபதி தீபக், அப்புறமா ஒர்க்கர்ஸ் சௌந்தர்யா, ஜெஃப்ரி, இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்துட்டு செய்வாங்க. ராஜாவுக்கும் ராணிக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த சமரமாசம் வீசுவாங்கல்ல மயில் தொகையை வச்சு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வீசிக்கிட்டு இருக்கவங்க தான். தென் ஸ்பை வந்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ ஜாக்லினுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அதுக்கப்புறமா மக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சிதா, ஆனந்தி, அருண், முத்து, சிவகுமார், வர்ஷினி மற்றும் சத்யா. இந்த 7 பேருமே வந்துட்டு மக்களா போட்டிருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்யணும், வணிகத்துக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் மக்களை, அதே மாதிரி வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அரண்மனையை கிளீன் பண்ண பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ரோல் தான் மக்களுக்கு. ஸோ இவங்களுக்கான உடைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க நாளையிலேருந்து தான் வந்துட்டு இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னைக்கே அதுக்கான பிளான் எல்லாத்தையுமே வந்துட்டு பக்காவா பாய்ஸ் டீமோ கேர்ள்ஸ் டீமோ வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதை எந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு எல்லாமே ஓகே தான். ஆனால் சாச்சனாவை எதுக்குடா கியூனா போட்டீங்க அப்படின்றதுலாம் ஒரே வருத்தமா இருக்கு. ஸோ நாளையிலேருந்து இவங்க என்னெல்லாம் அக்கப்பூர் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.